Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ஒரு கப் ரவை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் நல்ல டேஸ்டியா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான கேக் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு நம்ம இன்னைக்கு முட்டையோ அல்லது ஓவனோ பயன்படுத்தலாங்க. நம்ம வீட்ல இருக்க பொருட்களே போதுங்க. ரொம்ப சுலபமா இந்த மாதிரி நல்ல சாஃப்ட்டான கேக் பண்ணிரலாம். இதோட டெக்ஸ்சர் கூட பாருங்க எவ்வளவு நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு. கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லிருக்க மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரா டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம ரவா கேக் செய்யிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதுல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துடலாம். இது வந்து வறுக்காத ரவை தாங்க நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ரவை வந்துட்டு நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களுமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரைன்றது சரியான அளவில் இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயிருக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலே எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம். தயிர் சேர்க்குறனால நல்லா சாஃப்டான கேக் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் பயன்படுத்துகிறோம். 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூட 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவான அளவில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு வெண்ணெயை உருக்கி கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவில் சேர்த்தாலே போதும். வாசனைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எசன்ஸ் எதுவுமே பயன்படுத்தலை. ஏலக்காய் தூள் தான் வந்துட்டு வாசனைக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 30லேருந்து ஒரு 40 செகண்ட் வரைக்கும் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றா கலந்து வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப திக்கா இல்லை, இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போது இதை வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கனால ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரவை வந்துட்டு கொஞ்சம் ஊறி இன்னும் கொஞ்சம் திக்காகும் நம்மளுக்கு பேட்டர் வந்துட்டு. அதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கிறோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுடைய பேட்டர் வந்துட்டு நல்லா திக்காக இருக்குது. நம்ம மிக்சியிலேருந்து ஊற்றுறப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நல்லாவே திக்காக இருக்குது. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா சேர்த்துடலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு ரவுண்டாக திருப்பி நடுவில் கட் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்துட்டு ஓவனுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு தாங்க நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான கடாயோ அல்லது குக்கரோ வச்சு மூடி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளார நம்ம கேக் பேன் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கேக் பேனில் நான் ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக மைதா தெளித்து விட்டு எல்லா பக்கமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட கேக் பேன் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு எவர் சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதுலேயும் இதே மாதிரி எண்ணெய் தடவி விட்டு மைதா ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவர் சில்வர் பாத்திரம் வந்துட்டு சூஸ் பண்ணுறப்போ ஃப்ளாட்டாக அடிப்பகுதி வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. உள்பக்கம் நல்லா சூடாயிருச்சு. இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேன் வச்சிடலாம். சைட்ஸில் எதுவும் தொடாத மாதிரி இந்த மாதிரி நடுவில் கரெக்டாக வச்சுருங்க. இப்போது சிம்மில் விட கொஞ்சம் லைட்டாக அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கோங்க. இப்போது இதில் டெக்கரேஷனுக்காக நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதுனா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அல்லது டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது அப்படின்னா இதை வந்துட்டு இப்போ தூவி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி தூவி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் குக் ஆகுறப்போ இது எல்லாமே நம்ம மாவுக்குள்ளார இறங்கிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தூவி விடுறப்போ இது எல்லாமே நம்ம எங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோமோ இதே இடத்துல அப்படியே இருக்குங்க. இந்த ஒயர் ஸ்டாண்ட் அடியில் நம்ம ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு மூடியோ அல்லது ஒரு சின்ன தட்டோ நீங்கள் வந்துட்டு திருப்பி போட்டு அதுக்கு மேலே கேக் பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நட்ஸு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷம்
லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டுங்க. பாருங்கள் கரெக்டாக 25 மினிட்ஸ் கிட்ட 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கேக்கும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. நம்ம வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் வந்துட்டு விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வரணுங்க. ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வெளியில் வச்சிடலாங்க. இப்போ நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். சைஸ்லலாம் தானாகவே இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம இதுக்கு ஒரு தடவை கத்தி வச்சு இது ஃபுல்லாக சைஸ்லலாம் எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் ஓவராக குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேன் விட்டு வெளியில் வராதுங்க, ஒட்டிக்கும். இப்போ சைஸ்லலாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு கேக் அழகாக வந்துடுங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வந்துருச்சு. சுவையான ரவா கேக் ரெடி ஆச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதை நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமான முறை தாங்க இது. நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்க பொருட்கள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் சூப்பராக நம்மளுக்கு கேக் கிடைக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள் சூப்பராக சாஃப்டான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதோட கலருமே கரெக்டாக வந்திருக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அவுட் சைட் வந்துட்டு இன்னும் நல்லா டார்க்காக வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா வெளிப்பக்கம் எல்லாமே நல்லா கொஞ்சம் டார்க்காக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இதோட டெக்ஸ்சர் பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற கேக்கில் இருக்க டெக்ஸ்சர் மாதிரி அதே மாதிரி வந்திருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவா கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.